கவலைப்படாது. வேற வேலையே இல்ல உனக்கு. ஏடி நீ என்ன லூசாட்டி? உண்மையா ஒத்துக்க தானே செய்யணும். என்னைய விட அவன் தான் நல்ல விளையாண்டான். அப்போ அவனை தானே செலக்ட் பண்ணிருக்கணும். என்னைய செலக்ட் பண்ணி அங்க போய் தோக்குறதுக்கா? கூடு கட்டவள அவன் என்னையோட நல்ல விளையாடுறானா? அப்போ அவனை தானே செலக்ட் பண்ணும். நானே போய் மிஸ் கிட்ட பேசிக்கிறேன். லூசு மாடி பேசிட்டு இருக்க. இனி தம்பி கோவப்படாத. மிஸ் எல்லாம் தெரிஞ்சு தானே உன்னை செலக்ட் பண்ணிருக்காங்க. இல்லனா அவனே செலக்ட் பண்ணிருப்பாங்களா இருக்கும். நீ போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கோ. கோவப்படாத சரியா? சரினே. ஏடி பாப்பா அவன் சொல்றதும் சரிதானே. அவனை விட நல்ல விளையாடுறவங்களை தானே செலக்ட் பண்ணும். அப்போ அவனை எதுக்கு செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்றான். இதுல என்ன இருக்கு? ஆமா இவர் பெரிய தாராள பிரபு. அவரு அதுக்கு அடுத்த பிரபு. உங்க ரெண்டு பேருக்கும் வேலை எவ்வளவு? சரி இவன் அஞ்சுட்டாங்க படுசா. முதல்ல எங்க ரூமை காலி பண்ணுங்க. மனுஷனை நிம்மதியை இழுக்க விடுறீங்களா? அண்ணே வானே நம்ம போவோம். சில பேரு போடாமைனா பொங்க தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம படுத்தக்கூடாது. வானே. சரில தம்பி. சரி இது ரெண்டும் திருந்தவே செய்யாது. ஏதோ அப்படி இருக்குதோ தெரியல. ஐஷம்மா மாதிரியே இருக்கு. சில விஷயங்கள்ல ஐஷம்மா மாதிரி இருக்கணும், சில விஷயங்கள்ல அனிதாமா மாதிரி இருக்கணும். ஆனா இது ரெண்டும் இந்த ஜென்மத்துல திருந்தாது. நமக்கண்ணே நம்ம வேலையை பார்ப்போம். அதென்ன சொல்லு கேட்காம பிடிவாதமா என்னதான் கட்டுவனு ஒத்த கால்ல நிக்கட தெரியலையே. அத மனசுகிட்ட தான் கேட்கணும். உங்க அத்தாங்கிட்ட பேசின பிறகுதான் மனசு நிம்மதியாச்சு. அவர் எப்படியாவது உன்னை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருவாருன்னு தெரியும். உங்க அக்கா கிட்டயும் போய் பேசினேன். அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆமா உனக்கு எல்லாரும் நல்லவங்க தான். ஆனா உங்க ஆட்டா தான் பேயாட்டம் ஆடுறால. எப்படி சமாளிக்க போட? அதனால சமாளிக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் நேர போய் நிக்கணும். அப்புறம் எங்க அம்மா ஏத்துக்கிட்டா சரி, ஏத்துக்கலனா நாம பேசாடி தனி கொடுத்தனும் போயிட வேண்டியதான். ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். பாவம் உங்க அம்மா. அதேபடி தனி கொடுத்தனும் போக முடியும்? நான் முதல்ல என் லோன் எல்லாம் அடைச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் கல்யாணம். இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்றதா இருந்தா பண்ணு. இல்ல வேற எவ்வளவு சிக்கிட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ. அது சரி. வேற எவ்வளவும் சிக்கிற மாதிரி இருந்தா நான் ஏன் உன்னை தேடி வர்றேன்? அப்போ எவ்வளவு சிக்காதனாலதான் என்ன பார்க்க வர அப்படித்தானே? இல்லனா எவ்வளையாவது தேடி போயிருப்ப. எவ்வளவும் சிக்கவும் வேண்டாம், நான் எவளையும் பார்க்கவும் வேண்டாம். எனக்கு பிடிச்சவ என் பக்கத்திலேயே இருக்கா. அவளுக்காக எத்தனை வருஷனாலும் நான் காத்திருக்க தயாரு. இங்க பாரு, என்ன நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்காக நான் இருக்கேன். வேற யாரும் வரணும்னு அவசியம் இல்லை. யார் வந்து தடுத்தாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஒரு வருஷம் என்ன, எத்தனை வருஷம்னாலும் உனக்காக நான் காத்திருக்கேன். இது அடையா பரவாயில்லையே. சரி இப்ப நம்ம கிளம்புவோம். அவ்வளவுதான். உங்க அம்மாக்கு மூக்குல வச்சுட்டா உடனே சண்டைக்கு வந்து டெய்லர் கடை முன்னாடி நிப்பா. அப்புறம் தைக்கிறதுக்கு ஆள் விட மாட்டாங்க. சரி பார்த்து போயிட்டு வா, கவனமாயிரு சரியா? நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நான் அடிக்கடி வந்து உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். எப்போ உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுதோ அப்ப ஃபோன் பண்ணு. பாப்போம். அப்ப நான் கிளம்புறேன். வாடேன். சரி பார்த்து போயிட்டு வா. ஆமா, அந்த பிள்ளைக்கு என்ன குறைச்சனு? உன் வீட்டுக்கு மருமவள வேண்டான்னு சொன்னியா? எப்படி திமிரு இருந்தா இப்படி பேசிருப்ப. அதுவும் அந்த அனிதா பேச்ச கேட்டுக்கிட்டு. என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்க? அனிதா உங்க மருமவ தானே? அவ நல்லது தானே சொல்லியிருக்கா. உங்க மருமவ சொன்னது தப்பு. ஆனா உங்க சின்ன மருமவ சொன்னபடி நீங்க ஆடுறீங்க. அப்படித்தானே? அறிவு கட்ட முண்டம். அவதான் எனக்கு சின்ன மருமவ. ஐஸ்வர்யா என் வீட்டு குத்து விளக்கு. அவ எனக்கு மூத்த மருமவ. இவதான் உன்ன மாதிரி அங்க இங்க திருச்சி சண்டை இழுத்து விடுறவ. இங்க பாரு, நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்க. ஐஸ்வர்யாவோட தங்கச்சி மாதிரி ஒரு பிள்ளை உனக்கு மருமவள கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு பிடிக்கலனா விட்டுட்டு போக வேண்டியதானே? ஏங்கிட்ட என்னத்துக்கு வம்பு வளர்க்குறீங்க? மவன் ஒரு கூறுகட்ட பைய. அவனுக்கு புத்தியும் கிடையாது, ரசனையும் கிடையாது. எனக்கு அந்த பிள்ளைய சுத்தமா பிடிக்கல. ஆளும் மண்டையும் மூஞ்சும். அதுவும் இல்லாம அவ திக்கு வாய் வேற.
அவளை என் மவனுக்கு கெட்டி வச்சுட்டு நாளைக்கு நான் உட்காந்து அவகிட்ட திக்கிக்கிட்டு பேசவா? உடல் ஊனத்தை பத்தி சொன்னேன், பாய அறுத்து போடுவேன், அறுத்து. அவளுக்கு பாய் தான் கொஞ்சம் திக்குமா தவிர மற்றபடி கோணத்துல தங்கம். நீ சரளமா பேசி என்னத்தை கிழிக்க போற? இம்பட்டு வயசாகுது, ஒருத்தரோட ஊனத்தை குத்தி காட்டிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, அவ பிறக்கும் போதே அப்படித்தான். அதுவும் இல்லாம அவளுக்கு கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. மற்றவங்கள மாதிரி பேச வரல, பள்ளிக்கூடத்துக்கு போக சொன்னா போகல, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த பிள்ளை இப்ப எப்படி இருக்கா தெரியுமா? அவ பெரிய தொழிலதிபர். நீ என்ன வீட்டுல உட்காந்து ஊருக்கு சும்மா தானே பேசிக்கிட்டு இருக்க? தையக்கடை போட்டவெல்லாம் தொழிலதிபர்னா அப்புறம் வீட்டில் இருக்கவங்க அவங்களும் அவங்க பாடிக்கு ஏதாவது தான் செய்கிறாங்க. பின்ன மற்றவங்களெல்லாம் குறை சொல்றதுக்கு வந்துட்டீங்க. எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு என்ன வந்துச்சு? இங்க பாருங்க, உங்க மவனுக்கு 2 மருமகளோட கெட்டி வச்ச மாதிரி ஏன் மவனுக்கு 2 பொண்டாட்டி கட்டி வைக்க முடியுமா? ஒன்று உப்பு சப்பைக்கு இவ, இன்னொருத்தி நல்லா அழகா எனக்கு பிடிச்ச மாதிரி மருமவளா அப்படி வைக்க முடியும்னா சொல்லுங்க. அடி செருப்பால, என் வீட்டில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? எல்லாரும் ஆசைப்பட்டு தான் 2 பொண்டாட்டி கெட்டிக்கிறாங்களா? அப்படி எவனாவது ஒருத்தன் ஊர் உலகத்தில் கெட்டியிருப்பான். அதுக்காக என் மகனையும் என்னையும் குத்தங்குறை சொன்ன, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என் மருமக ஐஸ்வர்யா தான். அவ தங்கத்திலையும் தங்கம் தெரியுமா? அவளுக்கு சாக போறன்னு தெரிஞ்ச உடனே தான் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்ச மகராசி அவ. ஆனா அவளையும் நீ இப்ப தப்பா தானே பேசுற? நீ எல்லாம் மனுஷியா? உன்ன மாதிரி ஆட்களுக்கு முன்னாடி நின்னு பேசுறதே அவமானம். இங்க பாரு, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எந்த கல்யாணம் நீ நடக்காதுன்னு சொன்னியோ அந்த கல்யாணம் நடக்கும். அந்த பிள்ளைதான் உன் வீட்டு மருமக, உன் மவனுக்கு பொண்டாட்டி. இதை நானே நடத்தி வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. அந்த அனிதா சொன்னதை கேட்டுட்டு ஆடுறியா? அனிதா சொல்ற எதுவும் நடக்க போறதில்ல, அதை ஞாபகத்துல வச்சுக்க. இப்ப உன் மகனையும் எங்க வீட்டு பொண்ணையும் பார்த்துட்டு தான் நான் வந்து உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னதான் சொன்னாலும் உன் மகன் அவளை சந்திக்கிறத நிப்பாட்ட மாட்டான். இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். உன்கிட்ட ஒன்றும் உத்தரவு வாங்க வரல. வரட்டா? அட பாவி கிழவி, எவ்வளவு திமிர் இருந்தா ஏங்கிடி இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவா? எவ்வளவு திமிர் இருந்தா இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு சொல்லுவா? எப்படி நடக்கணும்னு நானும் பாக்குறேன். அந்த பையன் இங்க இருந்தா தானே இந்த கல்யாணம் நடக்கும். முதல்ல அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. என்னத்தா மழையில மிதந்து வந்தீங்களா இல்ல உங்க ஆபீஸ்ல போட்டு விட்டாங்களா? ஏய், உனக்கு எப்படி தெரியும்? நீ எங்க ஆபீஸ் வழியா வந்தியா? சொல்லு, எப்படி தெரியும்? உள்ள வந்திருக்கலாம்ல. எப்படி தெரியாம போகும்? அந்த வழியா தான் வந்தேன். வரலான்னு தான் நினைச்சேன். அப்புறம் எப்படி சேலைய தூக்கி சொருவிக்கிட்டா வர முடியும்? ஏத்தா இவ்வளவு மழை தண்ணி நிக்கி இன்னும் உங்களுக்கு எடுத்து விடலையா? எங்க ஆபீஸ் முன்னாடிலாம் தண்ணி இல்லப்பா. நீங்க எப்படி வந்தீங்க? என்ன செய்யறது, தண்ணி தேங்கி நிக்கி. மாநகராட்சிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோம், ஆனா இன்னும் வரல. அதான் செக்யூரிட்டிய கார் எடுத்துட்டு வந்து கொண்டாந்து பார்க் பண்ண சொல்லி அப்படியே கார்ல தாவி ஏவி வந்துட்டேன். என்னத்த நீங்க கிளியர் பண்ண சொல்லி கம்பல் பண்ண வேண்டியதானே? நீங்க தாவி ஏறி வந்துட்டீங்க, மற்றவங்களாம் எப்படி வருவாங்க? இன்னும் மழை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? 21, 22, 23 இருந்து மழை ஸ்டார்ட் ஆக போதான் தான். எனக்கெல்லாம் பயமா இருக்கு தெரியுமா? எதுக்கு பயப்படணும்? நல்ல மழை பெஞ்சா அப்படியே பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வீட்டில் படுத்து உறங்க வேண்டியதான். நல்ல ஆசைதான். பேசாம வேலையை பாருங்க. எதையாவது சொல்லிட்டு வந்துடுவீங்களே. இது நல்லா இருக்கே, ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் சொல்றேன். அடியே, இதெல்லாம் ஒரு குத்தமா? குத்தம் இல்ல, நக்கல் இல்ல. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. நீங்க எதையாவது சொல்ல போக அவ காதல உள்ளனும், அவ்வளவுதான். உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. சும்மா தேவையில்லாம வீண ஆசைய வளர்த்துக்காதீங்க. அவளுக்காக நான் பயந்துகிட்டு இருக்கணுமா? நீ ஏன் பொண்டாட்டி தானே, பின்ன உன்னை கட்டி பிடிக்காம யார பிடிக்கிறது? அதானே பார்த்தேன். என்னடா காப்பி கூட பிடிக்காம பாஞ்சுக்கிட்டு மேலாக்க வர்றாருன்னு இப்பதானே தெரியுது. இந்த மீனா மினிக்கு முதல்ல இங்க வந்து நின்னுக்கிடுவா. அப்புறம் இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாரு. மழையில கட்டி பிடிக்கல போறாராம். கட்டி பிடிக்க ஏன் எங்களெல்லாம் கட்டி பிடிச்சா செல்லாதோ? ஐசு, சந்தோஷமா இருக்கியா? உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நார்மலா இருக்கியா? இது என்ன கேள்வி? எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கியா சந்தோஷமா இருக்கேன்னு. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அதான் நீங்க இருக்கீங்கல்ல. பாவி மனுஷன், என்னைக்காவது ஒரு நாள் ஆறுதலா 2 வார்த்தை என்கிட்ட பேசியிருப்பாரா?
நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு கேட்டுப்பாரா? கேட்டது இல்லையே. எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்த வரோம், என்ன செய்யறது? அவகிட்ட தான் இழிச்சு பேசுறாரு. அதான் மூஞ்ச கழுவி ஊத்துனா பூரா மேக்கப்பா வரும். நல்ல தகர டப்பால எல்லாத்தையும் வாங்கி அப்படியே முகத்துல பூசிக்கிறாளுவோ. நமக்கு என்ன தெரியுது? முன்ன பின்ன படிச்சா தானே இந்த லோசனு கீசனு என்னெல்லாமோ சொல்றாவள, லிப்ஸ்டிக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். நம்ம குளிச்சு முடிச்சு தலையை சீவி ஒரு பொட்டை வைக்கிறோம். ஆனா அவ அதை போடுறா, இதை போடுறா, ஓலைங்கிறா, அதுங்கிறா, இதுங்கிறா. நமக்கு தான் ஒரு அளவும் தெரியலையே. சரிங்க தான், வாங்க கீழே போவோம். நேராயிட்டுல, காஃபி குடிக்கணும்ல. சரி வா போவோம்.